We'd love for you to try this chutney out. So visit chutnefy.com to order today. Chutney is not just a condiment, but an emotion you feel. I'm Rakesh Raghunathan and I have set out on a journey to find such chutneys and bring them to the forefront. I present to you a food discovery show where it's not about you watching. Instead, we are discovering it, getting the recipes from the source, recreating it, and with Chutnefy, bringing it out for you and the world to enjoy. Welcome to the Great Indian Chutney Hunt. Thoonga Nagaram, the city that never sleeps. This name is perfect for Madurai as it is one of the most diverse cities of Tamil Nadu. Every lane boasts of a culinary delight that is sure to leave anyone salivating. In the hunt for the best chutney, I found myself yet again at the doorstep of the famed Gopu Iyengar for their pachamolaga chutney or the green chili chutney. Today, I am delighted to meet Mrs. Lakshmi Srinivasan, the granddaughter-in-law of the legendary Gopu Iyengar himself. 100 years seems to be just a number for this restaurant. மதுரையில் வந்து நிறைய பேருக்கு வந்து மல்லிகைப்பூ, இட்லி, மாவடு, சுங்குடி புடவை, இப்போ ஜிகர்தண்டா, கோபு ஐயங்காரோட சட்னி. நீங்க வந்து கோபு ஐயங்கார் அவரோட டாட்டர் இன்லா. நீங்க வந்து யூ ஹவ் சீன் ஆரம்பிச்ச கட்டம்னு கூட சொல்ல மாட்டேன், பட் ஆரம்பிச்சு ஓடிட்டு இருக்கிற கட்டத்துல இன்னி வரைக்கும் இட் இஸ் அ லெகசி. இந்த சட்னி பற்றிலாம் நிறைய பேர் உங்ககிட்ட என்னென்ன சொல்லியிருக்காங்க? கார சட்னி சில பேர் எப்படி இவ்வளவு காரம் சாப்பிடுவான்னு ஆச்சரியமாக கேட்பா. காரமே குறைச்சின்னு வர சமயத்தில் அந்த சட்னிக்காக மட்டும் இங்கே வரா. அதுவும் அந்த வெள்ளையப்பம் காம்பினேஷனுக்கு வந்து நீங்கள் சாதாரண தேங்காய் சட்னியோ தக்காளி சட்னியோ எல்லாம் வச்சா எடுக்காது. இந்த கார சட்னி தான் அந்த காம்பினேஷன் தான். அதுக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 100 வருஷம் போகிறது. கரெக்ட். அதே வெள்ளையப்பம் அந்த பச்சை மிளகாய் சட்னிக்காக அதுக்குன்னு தனி கஸ்டமர்ஸ் இப்போ வரைக்கும் இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் என்னென்ன கேள்விப்பட்டிருக்கீங்க அவரை பற்றி? இந்த கார சட்னி எப்படி அவர் இன்வென்ட் பண்ணார், என்ன தோணித்து, இதை பற்றி நான் இன்ட்ரெஸ்டிங் அனெக்டோட்ஸ்லாம் இருக்குமே, அதை தான் சொல்லுங்களேன். நினச்சா பிரமிப்பாக இருக்கும். ஒரு சிங்கிள் பர்சன் எந்த விதமான டெக்னாலஜியோ படிப்போ பெரிய பேக்ரவுண்டோ இல்லாமல் ஒரே ஒரு தனி மனுஷர் தன்னுடைய உழைப்பையும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை மட்டும் மூலதனமாக போட்டு ஒரு ஆரம்பித்து 100 வருஷம் ஒரு இது நடக்குது. அது முழுக்க முழுக்க அவர் கொடுத்த குவாலிட்டி, அவர் வந்து இந்த லேபர்ஸ்ட்டை காமிச்ச அந்த அஃபெக்ஷன், ஒரு குடும்பமாகவே தான் அது இருந்தது. இதெல்லாம் நான் எங்கள் மாமியார் வரலாம் சொல்லி கேட்டதான், நான் அவரை பார்த்தது கிடையாது. அவர் வந்து கடைசியில் இந்த இதுக்கு மாவுக்கெல்லாம் உப்பு போடுறது கூட அவரே வந்து போட்டால் தான் அவருக்கு திருப்தியாக இருக்கணும். எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு எல்லாரும் சாப்பிட்டாலான்னு கேட்டுட்டு அப்புறமா தான் அவர் வந்து பண்ணுறாங்க. இந்த கோபு ஐயங்கார் அவரோட இந்த பச்சை மிளகா சட்னி வந்து இதை பற்றின அனெக்டோட்ஸ், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான அனெக்டோட்ஸ் எதாவது கேள்விப்பட்டிருக்கேன்? அந்த மிளகா சட்னி வந்து எவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆகிருக்கு, எவ்வளோ பாப்புலர் ஆகிடுது இன்றைக்கி அப்படின்னா, ஒரு கல்யாணத்தில் வந்து ஊறுகாய் தீர்ந்துருத்தான். ஊறுகாய் தீர்ந்த உடனே இந்த மிளகா, பச்சை மிளகா, புளி அதெல்லாம் வச்சு அரைச்சி அவசரத்துக்கு போட்டோடனே இன்னும் கோபு ஐயங்கார் வந்துட்டாருங்க. இவ்வளோ பாரம்பரியம் இருக்கிற இந்த கோபு ஐயங்கார் சட்னி எப்படி பண்ணுறது? அதுக்கு 2 டைப் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து 2 கிலோ பச்சை மிளகாய்க்கு 1/2 கிலோ கடலைப்பருப்பு தனியாக வறுத்துன்றணும். பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, ஒரு தேங்காய், கொஞ்சம் புளி, உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்போல்லாம் வந்து மிக்ஸி கிடையாது, அதில் அரைக்கிற டேஸ்ட் தனி டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ எப்படின்னா ரொம்ப காரம் ஜாஸ்தி ஆகிடுறது அப்படியே இருக்கிறதுனால, அதனால பச்சை மிளகாயை பாயில் பண்ணி அந்த தண்ணியை வடிச்சிட்டு, அதை விட தேங்காய் கிடையாது இப்போ. ஓகே. இப்போ தேங்காயை கட் பண்ணிட்டா இது அப்படியே அதே அளவு தான், கடலைப்பருப்பு மிளகாய் எல்லாமே ஈக்குவல் அளவு, எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி. ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, எனக்கு இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் காமிச்சு கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாமா? சரி, நீங்கள் வந்து இப்போ 30 வருஷமாக அரைக்கிறீங்கன்னா அதே சட்னி அப்போ கிடச்சிருந்த இன்க்ரீடியன்ஸுக்கும் அந்த மிளகா, கடலைப்பருப்பு இப்போ கிடைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? உரப்பு எதுவும் ஒரே மாதிரி தான். இப்போ நீங்கள் வறுத்து வச்சதெல்லாம் எங்கே இருக்குது? அரைச்சிடலாமா அதை? ஆஹா, அந்த பச்சை மிளகா ஆட் பண்ணும்போது இருந்த அந்த ஒரு பச்சை கலர்
அந்த கடலைப்பருப்போட சேர்ந்து அரைக்க அரைக்க இந்த கலர் அப்படியே மாறி இருக்கு அண்ட் நல்ல ஒரு ஃபென்டாஸ்டிக் கன்சிஸ்டன்சி. இவ்வளோ எடுத்து போட்டுக்கலாமா? ரொம்ப காரமாக இருக்கும்ல. இருக்கிறதுலே 2 இன்க்ரீடியன்ட் தான், அந்த கடலைப்பருப்பு வறுத்து வைக்கிறது, அந்த பச்சை மிளகாவை பாயில் பண்ணுறது. இது ரெண்டும் சேர்ந்து அந்த உப்பு பெருங்காயத்தோட அரைக்க தாளிக்க கூட இல்லை. ஃபென்டாஸ்டிக் அது இன்னும் சொல்லவே வேண்டாம் எனக்கு. அதாவது கோபு ஐயங்காரோட அந்த வெள்ளையப்பம் அண்ட் கார சட்னி இது வந்து ஒரு ரொம்ப இணைஞ்ச ஒரு காம்பினேஷன் இது. அண்ட் அதை வச்சு ஐ கேனாட் வெயிட் டு சட்னிஃபை இட். கோபு ஐயங்காரோட சட்னி, just 2 ingredients, fried chana dal and boiled green chilies, and this machine just did the magic. And what we have here is the perfect consistency. அந்த பச்சை மிளகாவோட காரம் அவ்வளோ தெரியுது இதில். Let's taste it. வெள்ளையப்பம் ஒன்று தான் இல்லை இங்கே. Because it's amazing how much food can really give you those moments and memories. எனக்கு இப்போ தான் நான் அங்கே போய் அங்கே சாப்பிட்டுட்டு வந்தேன். You know, it was nice enough to give us the recipe for us to try and replicate it. Now, should we chutnefy this? Yeah? Rajesh, I love the way you've got the consistency. Gopu Iyengaroda chutney maina vandu it is a nice velvety texture. So let's add some water to this. This is just perfect. நல்ல அந்த பச்சை மிளகாவோட அந்த காரம் தெரியுது. Very nice, Rajesh. That vellayappam is nice and crisp in the outside but soft in the center, and one dip into this chutney and you put it into your mouth, you're in heaven. And this chutney, what you have done here in Chutnefy is just phenomenal, and I cannot wait for you all to try it because we are chutnefying India. And we'd love for you to try this chutney out. So visit chutnefy.com to order today.